ஹாய், வெல்கம் டு நியூ டென்பிசி. ஸோ குரூப் 4 2022 நான் ஒரு கொஸ்டின் வந்தது. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, கிபி 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவ மதம் இந்தியாவில் இயேசுவின் சீடரான யாரால் பரப்பப்பட்டது? கொஸ்டின் நான் ஆன்சர் போட்டேன், கரெக்டாக போட்டேன். பட் எங்கே படிச்சுன்னு எனக்கும் தெரியல. ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் ஆன்சர் போட்டு வந்தேன். இதை வந்து நான் புக்கில் பார்த்தேன். இந்தியாவில் முதலில் கிறிஸ்துவ சமயத்தை பரப்பியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து சார் தாமஸ். ஓகேங்களா, சார் தாமஸ் தான் பரப்பினார். ஆனால் வந்து நம்ம புது புக்கில் இந்த டேட்டா கிடையாது. ஸோ எங்கடா இருந்துச்சு நானும் ரொம்ப நாளாக கேட்டேன், எப்படா இந்த கொஸ்டின் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவுட் ஆஃப் புக்கிலேருந்து வந்திருக்கா அப்படின்ட்டு. இப்போ வந்து ரீசெண்டாக என்னோடய டெஸ்ட் பேட்சில் வந்து நான் டெஸ்ட்டு போட்டுருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணேன், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு யூனிட் 4 டெஸ்ட் வைக்கிறோம் இல்லையா. ஸோ அதில் வந்து இந்திய பண்பாடு, வரலாறு, வேற்றுமையில் ஒற்றுமை, சமய நல்லிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக் அடிப்படையில் நான் என்ன பண்ணேன், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு புது புக்கில் வந்து டேட்டா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. எத்திக்ஸ் புக்கில் இருக்குது, 12th வந்து எத்திக்ஸ் புக் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே இருக்கும் வேற்றுமையில் ஒற்றுமையெல்லாம் இருக்குது. ஆனால் அது பெரிய லென்த்து, ரொம்ப பெரிய லெசன்ஸாக இருக்கும். சரி, அதெல்லாம் நான் எடுத்து போட்டிருந்தேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா என் கண்ணில் வந்து பழைய புக்கு பிடிஎஃப் கிடச்சிச்சு. சோசியல் வந்து பழைய புக் பிடிஎஃப், அதில் ஒரு பாடம் இருக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை. உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாடத்தை வந்து நான் என்ன பண்ணேன், ஓகே இந்த பாடம் நம்ம சிலபஸில் இருக்குன்னு சொல்லி அதை கிராப் பண்ணி அந்த பாடத்தை மட்டும் பிடிஎஃபாக எடுத்து நான் எங்கே போட்டு விட்டேன்னா என்னோட டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் போட்டு விட்டேன். அப்போ வந்து ரீசெண்டாக ஒருத்தர் என்ன பண்ணார், அதை பார்த்துட்டு எனக்கு அந்த கொஸ்டினை டேக் பண்ணியிருந்தார். சார் நீங்கள் ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, கிபி அதாவது இந்தியாவில் முதலாக கிறிஸ்துவ சமயத்தை பரப்பியவர் யாருன்னு சொல்லி. அந்த ப்ரோ தான் எனக்கு கௌதம் அவர் பேர். கௌதம், ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த பாடம் வந்து சிலபஸ் அடிப்படையில் இருக்கிறதுனால இது புது புக்காக பழைய புக்கான்னு பார்க்கல, பழைய புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ தான் எனக்கு கிளியராக தெரியுது, ஜிகேவில் நம்ம புது புக்கில் இல்லாத கொஸ்டின்ஸ் எங்கே இருக்குன்னா பழைய புக்கிலேருந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் புது புக்கிலேருந்து எடுக்கிறாங்க. ஆனால் சிலபஸ் கவர் ஆகாத அது பழைய புக்கில் இருந்தால் கண்டிப்பாக அதையும் நம்ம படித்து தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இந்த வேற்றுமையில் ஒற்றுமை ப்ளஸ் வந்து மக்களாட்சின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது. இந்த மாதிரி முக்கியமான பழைய புக் பிடிஎஃப் கூட நான் எடுத்து உங்களுக்கு அனுப்பி விட்றேன். ஓகேங்களா, ஸோ இந்த புக் வேணும். இப்போ உங்களுக்கு சிலபஸில் தெரியல வேற்றுமையில் ஒற்றுமை, இந்த பிடிஎஃப் வேணும்னா சொல்லுங்கள். நியோ டிஎன்பிசி ஆல்ரெடி தெரியும், நிறைய பேர் குரூப்பில் இருப்பீங்க. நியோ டிஎன்பிசி அப்படின்ற டெலிகிராம் குரூப்பில் நான் அந்த பிடிஎஃப் அனுப்புகிறேன். இந்த பாடத்தை கண்டிப்பாக படிச்சிங்க. மக்களாட்சின்னு ஒரு பாடம் இருக்குது, தேர்தல் பற்றி அது கொடுத்துருக்கான். ஸோ கண்டிப்பாக இப்போ தேர்தல் வந்து முழுக்க தேர்தல் பற்றி எப்படி இருந்தாலும் ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ புது புக்கில் கம்மியாக தான் இருக்குது, பழைய புக்கில் ஒரு கொஸ்டின் இருக்குது. அதை அனுப்புகிறேன். ஓகேங்களா, பிடிஎஃப் இருக்குது, அதை நான் அனுப்புகிறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா, ஸோ சிலபஸ் வைஸாக படிக்கிறது கன்ஃபார்ம் கை கொடுக்கும். ஓகேங்களா, ஏன்னா கொஸ்டினை பாருங்கள், சிலபஸ் அடிப்படையில் தான் இருக்குது. இந்த குரூப் 4 கொஸ்டின் 2022 இந்த கொஸ்டினை கூட எடுத்து வைக்கிறேன், பார்த்துங்க. சரிங்களா, ஓகேவா. ஓகே, தேங்க்யூ பை நியோ.